தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். அதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 4 பேர் இப்போ இதுவரையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 பேர், இன்னொன்று 2 பேர், மொத்தம் 4, 3, 7, 2, 9 பேர் இதுவரையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற மாணவர்கள் இன்று மாலை வரை கூட கலந்து கொள்ளலாம். இன்று மாலை வரை இது நடக்கும். நாளை மறுநாள் ஸ்பெஷல் கேட்டகரி மற்றும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, அதுவும் அந்த இப்போ நாம் நடக்கிறதுன்னு 7.5% தான் இந்த ஸ்பெஷல் கோட்டாவில் மற்ற இடங்களில் படித்தவர்களுக்கான இந்த பிரிவுகள். அதெல்லாம் நாளைக்கு கிட்டத்தட்ட விளையாட்டு பிரிவினர் மொத்தம் 2113 பேருக்கு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் 416 பேருக்கு, முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள் 1243 பேருக்கு அதற்கான கலந்தாய்வுகள் எல்லாம் நாளை மறுநாள் மறுபடியும் துவங்கவிருக்கிறது.